ஆனால் இன்றைக்கு என்ன நடக்கிறது? அந்த கருணாநிதி உங்களிடத்திலே வருகிறார். கருணாநிதி வந்து சொல்லுகிறார், இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாமிய தோழர்களே, இஸ்லாமிய நண்பர்களே, இஸ்லாமிய மக்களே, உங்களுக்கு உழைப்பதற்காக இதோ இஸ்லாமிய தலைவர் வந்திருக்கிறார், இவர் பெயர் காதர் மீதி என்று கருணாநிதி நமக்கு நம்முடைய தலைவர்களை அறிமுகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் 40 ஆண்டு காலத்திலே தமிழ்நாட்டிலே நடந்தது. வேறொன்றும் புரட்சியோ அல்லது வேறொன்றும் புதுமையோ அல்லது வேறொன்றும் இஸ்லாமிய சமூகத்துக்கு நன்மையோ திராவிட இயக்கத்தாலே கிடைக்கவில்லை. எப்படி எங்களுடைய கடற்கரை ஓர கிராமங்களிலே சொல்வார்கள், கருவாடு ஆழத்திலே கரைந்து போய்விட்டது, அதாவது உடம்பிலே கருவாடு கரைந்து போய்விட்டது என்று சொல்வார்கள். அதுபோல திராவிட இயக்கத்துக்குள்ளே இஸ்லாமிய இயக்கங்கள் கரைந்து போய் இன்றைக்கு இஸ்லாமிய இயக்கங்களை தேடி பிடிக்கிற சூழ்நிலையிலே தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கிறது. எனவேதான் இடஒதுக்கீடு என்கிற நம்முடைய உரிமைகளை பற்றி நாம் பேசுவதற்கு 50 ஆண்டு காலம் தமிழ்நாட்டிலே ஆயிருக்கிறது. 50 ஆண்டுகளை கடந்ததற்கு பின்னாலேதான் இன்றைக்கு இடஒதுக்கீடு என்கிற கோஷத்தை, இடஒதுக்கீடு என்கிற குரலை தமிழ்நாட்டில் நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம். எப்பொழுது இடஒதுக்கீட்டின் எல்லா உரிமைகளையும், இடஒதுக்கீட்டின் எல்லா பயன்களையும் எல்லோரும் அனுபவித்து முடித்ததற்கு பின்னாலே ஒரு திருமண வீட்டுக்கு போகிறோம். அந்த திருமண வீட்டுக்கு செல்லுகிற நேரத்தில் எல்லோரும் வரிசையாக இருக்கிறோம். முதல் பந்தி முடிகிறது, இரண்டாவது பந்தி முடிகிறது, மூன்றாவது பந்தியும் முடிந்து விட்டது. நாம் கேட்பாரற்றவர்களாக இருக்கிற நேரத்திலே 4வது பந்தி என்று சொல்லி நம்மை அழைத்து வந்து பந்தியிலே உட்கார வைத்து இலை போட்டு தண்ணீர் தெளித்து குடிப்பதற்கு நீரும் வைத்து கடைசியில பிரியாணி இல்லை என்று சொன்னால் எப்படி இருக்குமோ அப்படித்தான் இந்த இடஒதுக்கீடு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது.